நூறு எல்லாம் விசுவாச விதைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் மாறாது. ஆதலாலே தைரியமாயிருங்கள், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களை அழைத்த தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்பர் 1 2 3 4 சொல்லி எண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தராலே ரட்சிக்கப்பட்ட ஜனம். வேதம் சொல்கிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் இஷ்டம் பேசி அடங்குவார்கள், உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய். அதனால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். நீங்க யாரு? நீங்க யாரு? சாட்சி. யாருக்கு சாட்சி? அவர் மரித்ததற்கு நாம் சாட்சி. அவர் இப்பொழுதும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதற்கு நீங்களும் நானும் தான் சாட்சி. எனக்கன்பான தேவஜனமே, ஆதலாலே இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிற மலையிலே இருக்கிற பட்டணம். உங்களை பார்க்கிறவர்கள் நிமிர்ந்து பார்ப்பார்கள், கீழே குனிதல்ல. இப்பொழுது உங்களுக்கு நஷ்டமாய் தோன்றுகிற ஒவ்வொரு காரியங்களும் நாளை நாட்களிலே ரிட்டனாய் உங்களிடத்திலே திரும்பி வரும். எனக்கன்பான தேவஜனமே, சந்தோஷமாயிருங்கள். தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை காட்டுகிறதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உங்களை கழுவி உங்களை சுத்திகரித்து உங்களை உட்கார வைத்திருக்கிறதின் நோக்கம் என்ன தெரியுமா? அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை காட்ட உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்னா, தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை காட்டுவதற்கு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர் என்பதை காட்டுவதற்கு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அவ்வளவுதான் சந்தோஷமாயிருங்க, அவ்வளவுதான் சந்தோஷமாயிருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பதை நிரூபித்து காட்டுவார். ஏனென்றால் அவர் உங்களை அழைத்திருக்கிறார். சந்தோஷமாயிருங்கள், நிமிர்ந்து உட்காருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்வதே, அந்த அப்பத்தை நான் விட்டுக் கொடுக்கிறதிலே மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். வார்த்தை ஆவிக்குள்ளிருந்து ஆத்துமாவிற்கு கடந்து வந்து உங்கள் சரீரத்தின் மனநிலையை மாற்றும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 25வது வசனம். வேகமாய் வாசியுங்கள் எடுத்தவர்கள். நீதிமொழிகள் 28 25. சரி, கொள்கிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. இப்படி ஒரு வார்த்தை நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த வார்த்தை தமிழின் அகராதியிலே இந்த வார்த்தை ஏகாரத்தை சேர்ந்தது. ஏகாரம், இது ஒரு தனித்துவமான வார்த்தை. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். 2வது வசனம் முதல் லைன் சொல்கிறது. வேகமாய் வாசியுங்கள். தன் இருதயத்தை நம்புகிறவன் முன்கூட்டன், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று ஞானி சாலமோன் சொல்லிட்டு 2வது லைன்ல சொல்றாரு. தன் இருதயத்தை நம்புகிறவன், தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இது உண்மை, இது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. நீங்கள் சிந்தனையாளர்கள் அல்ல, நீங்கள் விசுவாசி. உங்களை சிந்திப்பதற்காக அழைக்கப்படவில்லை, உங்களை நம்புகிறதற்காக அழைத்திருக்கிறோம். உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார்? நம்புகிறதற்காக. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நம்புகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், சிந்திக்கிறதற்காக அல்ல, சிந்தனையாளர்கள் அல்ல. நம்முடைய பெயர் விசுவாசி. நாம் நம்புவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சரீரத்திற்கெல்லாம் ஆரோக்கியமா. இந்த வார்த்தை பொருளாதாரத்திற்கு மட்டுமல்ல, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் இந்த வார்த்தை 100க்கு 100 உண்மை. ஏனென்றால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆவி, ஆத்துமா, சரீரம், இது இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் மனிதன். இந்த மூன்றுக்கும் இந்த வார்த்தை, அந்த வார்த்தையானது தகும். கர்த்தரை நம்புகிறவனோ ஆரோக்கியத்திலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் வாழ்ந்திருப்பான், அவன் செழித்திருப்பான். நம்புகிறவனுக்கு ஹல்லேலூயா செழிப்பான ஒரு வாழ்க்கை கட்டாயமாக உண்டு. உங்கள்
பிரசங்கிகள் 29:25 சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கலம் ஏனென்றால் அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறார். அவரை நம்பிட்டா மட்டும் போதும். அவரை நம்புங்க, அது உங்களுக்கு தெம்புங்க. அல்லேலூயா. யாரை நம்புங்க? உங்க படிப்பையா, உங்க சம்பாத்தியத்தையா, உங்க அலையா, இதெல்லாம் உங்களுக்கு சோர்படாது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புங்க, அது உங்க வாழ்க்கையில தெம்பு என்ன செய்யும்? கொடுக்கும். நம்புவதே நமது வேலை. நாம் சிந்திக்க அழைக்கப்படவில்லை. நம்பிக்கை என்றால் ஹோப். என்னது? ஹோப். தேவன் நம்மை நம்புவதற்காக அழைத்தார். நமது வேலையே நம்புவது மட்டும்தான். நம்ம வேலை என்னது? நம்ம வேலை என்னது? நம்புவது. ஏனென்றால் அவர் தான் தொடக்கம். நீங்க தொடங்கிங்களா? உங்க வாழ்க்கையை நீங்க தொடங்கி வந்தீங்களா? நான் இந்த பெற்றோருக்கு தான் பிறக்கணும், இப்படி இந்த எனக்கு இந்த பிள்ளை வேணும் அப்படி கேட்டீங்களா? இல்ல இல்ல, அப்படி பிறக்கல யாரும். அவர் தான் உங்களை தொடக்கி உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் தான் உங்க வாழ்க்கையின் தொடக்கம். அவர் தான் முடிவு. அவர் தான் அல்பா, அவர் தான் ஓமேகா. ஆதியும் அவர், அந்தமும் அவர். ரொம்ப சிந்திக்காதீங்க, ரொம்ப என்ன செய்யாதீங்க? சிந்திக்காதீங்க. நீங்க சிந்திக்கிறதுனால ஒண்ணு நடக்க போறதில்ல. அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறதுனால தான் நீங்க செழித்திருப்பீங்க, நீங்க வாழ்ந்திருப்பீங்க. நீங்க சிந்திக்கிறதுனால ஒண்ணும் நடக்க போறதில்ல. அதனாலதான் இயேசு சொன்னார், கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர வளர்ச்சியில ஒரு உள்ளத்தை கூட்டுவான். முடியுமா? முடியுமா? எனக்கு அன்பான தேவஜனங்களை, கூட்ட முடியுமா? அப்புறம் ஏன் சிந்திக்கிறீங்க? வறட்சியான மனநிலை இப்பொழுது உங்கள் சிந்தையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எதுல சந்தோஷமா இருக்கணுமா? எதுல? எதுல? நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கையில, நம்பிக்கையில, நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள். மருத்துவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அட்வொகேட்டிற்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அனுபவசாலிகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தோற்று போனவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அரசியல் தெரிந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்? உலகமே நம்பிக்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கு. அவங்க படிச்சதுல அவங்க தெளிவா தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? தெளிவா தான் இருக்காங்க. இந்த உலகமே, இந்த முழு உலகமே நம்பிக்கையில் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது? வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன், மருத்துவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அட்வொகேட்டிற்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அனுபவசாலிகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, தோற்று போனவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அரசியல் தெரிந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகமே நம்பிக்கையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கைக்குரிய ஒருவர் இருக்கிறார். ஏனென்றால் நம்மை அவரை நம்புவதற்கு அழைத்திருக்கிறார். அவரை நம்புவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அதனால தான் ஏசாயா சொல்லுகிறார் 26:3 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவர், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள். அவரை இறுக பிடிச்சா என்னதான்? பூரண சமாதானம் தான். விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? எடுத்து வாசிங்கள். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் உரிய வித்தியாசம் என்ன? நாம் விசுவாசிக்கிறதற்கும் நம்பிக்கை கொள்வதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 11:1-2 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. அண்டர்லைன் தி வேர்ட். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, ஸ்ட்ராங். எங்க கம்பியை வாங்குங்க, உங்க பில்டிங் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். அட்வர்டைஸ்மென்ட் சொல்லுவாங்கல்ல, உறுதியா செய்யும் இருக்கும். இங்கே ஹalleluya பவுல் ஒன்றை குறித்து எழுதுகிறார், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். விசுவாசமும் நம்பிக்கையும் நேர் இணை கோட்டிலே வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தை நன்றாய் தெளிவாய் படிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னும் நல்லா என்ன செய்யும்? விளக்கம் கிடைக்கும். ஏனென்றால் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இதிலே 2வது வசனத்திலே சொல்கிறார், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதினாலே?
விசுவாசத்தினாலே. நீங்க இந்த உலகத்துக்கு உப்பா, இந்த உலகத்துக்கு வெளிச்சமா, இந்த உலகத்துக்கு நற்சாட்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்க அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கைய உறுதியா உறுதியா பிடிச்சபடியில நிக்கிறேன். நான் இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், இந்த நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அப்படி நீங்க உறுதியா இருங்க. விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி, காணப்படாதவர்களுடைய நிச்சயம். இதனாலே தான் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றிருக்கிறார்கள். எபிரேயர் 11 அதிகாரம் முழுவதும் விசுவாச பட்டியல். இந்த பட்டியலில் இருக்கிற ஒவ்வொரு வேத மனிதர்களும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாக என்ன செய்யப்பட்டிருந்தார்கள்? கட்டப்பட்டிருந்தார்கள். நம்பிக்கை என்பது நாளைய தினத்தை உடையது, விசுவாசம் என்பது கடந்த காலத்தை உடையது, நம்பிக்கை என்பது எதிர்காலத்தை உடையது. நாளை ஒன்று நடக்கும் என்றால் அது நம்பிக்கை. நாளை ஒன்று நடக்கும் என்றால் அது நம்பிக்கை. நேற்று ஒன்று நடந்து முடிந்தது என்றால் விசுவாசம். என்னது சொல்லுங்க பாப்போம். நேற்று ஒன்று நடந்து முடிந்தது என்றால் விசுவாசம். நாளை ஒன்று நடக்கும் என்றால் நம்பிக்கை. நாளைக்கு மழை வராதுன்னு நம்புறேன். விசுவாசி நீங்க பாத்தீங்கன்னா வேலைக்காரன்லாம் எஜமான் வச்சுவாங்க, இந்த வேலைக்காரன் நல்ல விசுவாசம், எனக்கு நல்ல விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை பெற்றிருக்கிறார், அதனால என்ன செய்யறாரு? ரொம்ப அந்த எஜமானுக்கு விசுவாசமா என்ன செய்யறாரு? இருக்கிறார். நம்பிக்கை என்பது நாளைக்கு நடக்க போற ஒண்ணு. விசுவாசம் ஒண்ணு ஏற்கனவே நடந்து முடிந்தது ஒண்ணு. சிலுவையிலே ஒன்றை செய்து முடித்தாரே, அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு இருந்து, அந்த விசுவாசத்தோடு இணைக்கப்பட்டு, நாளைக்கு என் வாழ்க்கையில எல்லா வறுமையும் என் பிரச்சனையும் நாளைக்கு நான் அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால அது தீரும் சொல்றீங்க, அதுதான் நம்பிக்கை. அவர் நேற்று மறித்தது என்னது? விசுவாசம். அவர் மறித்ததினாலே நான் நாளை வாழ்ந்திருப்பேன் என்பது நம்பிக்கை. என்னது? நம்பிக்கை. தைரியமாயிருங்கள். உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கிற ஒருவர் உங்கள் அருகாமையிலே இருந்து கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையும் விசுவாசமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். நம்பிக்கையும் விசுவாசமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். வாசிங்கள் 1 கொரிந்தியர் 13:13. நம்பிக்கை என்றால் என்னன்னு படிச்சாதான் நம்பிக்கைக்குரிய வாக்கு தத்தம்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? தலைக்குள்ள ஏறும், ரிசீவ் ஆகும். சீக்கிரம் படிங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்று நிலைத்திருக்கிறது, அவைகளில் அன்பே பெரியது பவுல் சொல்கிறார். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. சரியா? நம்பிக்கை, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. விசுவாசம் வந்தாலும் என்ன வரும்? நம்பிக்கை வரும். விசுவாசமும் நம்பிக்கை இல்லாட்டாலும் பரவாயில்ல, அன்புல இருக்குன்னு சொல்றாரு. அதைத்தான் யோவான் சொல்கிறார். யோவான் இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்து தழுவினவன். அன்பை பத்தி ரொம்ப நல்லா எழுதிப்பார். நீங்க 1 யோவான் 2 யோவான் சுவிசேஷத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அன்பை குறித்து நல்லா என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதனாலதான் சொன்னார், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியார். அதைத்தான் பவுல் சொல்கிறார். நீங்க இந்த ரெண்டையும் விட்டுட்டு எதுல பெருசாங்க? அன்புல பெருசாங்க. அவர் தெரிவிக்கிற அன்புல பெருசாகிறீங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த மூன்றும், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகள் மூன்றும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகப்பெரிய தூண்கள். மிகப்பெரிய தூண்கள் எனது நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. இவைகள் மூன்றும் தான் பெரிய தூண்களாக என்ன செய்கிறது? இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசம் கடந்த காலத்தோடு தொடர்புடையது, சிலுவையோடு தொடர்புடையது. நம்பிக்கை எதிர்காலத்தோடு, நாளைக்கு எனக்கு நடக்கும், என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், நாளைக்கு என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும் என்பது நம்பிக்கை. விசுவாசத்தோடு சேர்த்து என்ன செய்யும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனக்கு தேவ ஜனமே, இதைத்தான் எபேசியர் 4:4 சொல்றார். வேகமாய் வாசிங்க, நேரம் குறைவாக இருக்கிறது. எபேசியர் 4:4. நீங்கள் அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? அப்படியே அன்பு, வம்பும், பேச்சும், பரியாசமும், தகாதவைகள் ஆகும். அடுத்த வசனம். சரி, எபேசியர் 4:4. அழைப்பினாலே ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்,
படிங்க 4:4 நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? ஒரே நம்பிக்கைக்காக, ஒரே விசுவாசத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம். இதை நீங்க வீட்டுல போய் என்ன செய்யுங்க, நல்லா படிச்சு பாருங்க. நம்பிக்கை என்பது எதிர்காலத்தோடு தொடர்புடையது, விசுவாசம் என்பது கடந்த காலத்தோடு தொடர்பு உடையது, சிலுவையோடு தொடர்புடையது. இதோடு சேர்த்து நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நம்பிக்கை உங்களை சார்ந்தது அல்ல, நம்பிக்கை உங்களை சார்ந்ததல்ல. அது தேவன் பேரில் வைப்பது, தேவன் மேல் வைப்பது, தேவனுடைய குணத்தின் மேல் வைப்பது, அவருடைய அன்பின் மேல் வைப்பது, அவருடைய அனந்த ஞானத்தின் மேல் வைப்பது, அவருடைய அறிவின் மேலே வைப்பது. உங்கள் நம்பிக்கை முற்றிலும் தேவன் பேரில் தான் இருக்க வேண்டும். தேவனை பற்றிய அறிவுதான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. சின்ன சின்ன காரியங்களுக்கும் கர்த்தரை நம்பி பழகுங்கள். சின்ன சின்ன காரியங்களுக்கும் கர்த்தரை நம்பி பழகுங்கள். உங்களை நம்புகிறத என்ன செய்யுங்க, விட்டுருங்க. கர்த்தரை நம்பி பழகுங்கள். தீர்க்கதரிசி எரேமியா அழகாய் எழுதுகிறார். 17வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். எரேமியா 17:7-8. கர்த்தரை நம்புகிறவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அண்டர்லைன் தி வேர்ட். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் உங்களுடைய முழு நம்பிக்கை எங்க இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். தீர்க்கதரிசி அழகாய் சொல்கிறார், எனக்கு அன்பான தேவஜனமே, அப்படி என்றால் நீங்கள் கர்த்தரை நம்புனீங்கன்னா நீங்க எப்படிதான் இருப்பீங்க? தெம்பாதான் நினைச்சீங்க இருப்பீங்க. ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருடைய முதல் அழைப்பே கர்த்தரை நம்புவதுதான். நாம் மறுபடியும் பிறந்தவர்களாக இருந்தாலும் பல சூழ்நிலையிலே நாம் நம்முடைய அறிவை நம்புகிறோம். எதை நம்புகிறோம்? எதை நம்புகிறோம்? அறிவை நம்புகிறோம். அறிவை அல்ல, கர்த்தரை நம்ப வேண்டும். இந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு நினைச்சனால உள்ள நினைச்சிருக்கிறோம், உட்கார்ந்து. இந்த பில்டிங்கே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் உள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். நம்பிக்கை வைக்கணும்னா அது மாறாததா இருக்க வேண்டும். சும்மா எல்லாருமே நினைச்ச முடியாது, நம்பிக்கை வைக்க முடியாது. மாறினால் நாம் நம்பிக்கை வைக்க முடியாது. நான் சொல்லிட்டு இருக்கிறவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்கள். அதைத்தான் எரேமியா சொல்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையால் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லி கீழே சொல்கிறார். அவன் தண்ணீர் இடையில் நாட்டப்பட்ட மரம், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் எப்போதுமே ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய மரமாய் இருப்பான். யார்? கர்த்தர்களே நம்பிக்கையால் இருக்கிறவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி எரேமியா சொல்லி இருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகிறார், உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். இவைகளெல்லாம் தீர்க்கதரிசிகள். இயேசுவின் பிறப்பு முதல் அவருடைய மரணம் வரைக்கும், அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் தீர்க்கதரிசிகள் உரைத்திருக்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையால் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், மழை வருதான் பார்க்கவே வேண்டாம். தண்ணீர் இடையிலே நாட்டப்பட்ட மரம். உங்கள் வாழ்க்கையிலே வறட்சி என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. வேதம் தங்கம் சொன்னா தங்கம் தான், பைபிள் வெள்ளி சொன்னா வெள்ளிதான், பைபிள் பச்சை சொன்னா பச்சை தான். நம்புகிறதற்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வேதம் உங்களை பார்த்து சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையால் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தண்ணீர் இடையில் நாட்டப்பட்ட மரம், கால்வாய் ஓரமாய் உங்களுடைய வேர்களை என்ன செய்யலாம்? விடுவீங்களா? மழை வருதான்னு பார்க்கவே வேண்டாம். அவன் தண்ணீர் இடையில் நாட்டப்பட்ட மரம். செழிப்பாதான் இருப்பான். தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் எப்போதுமே ஆசீர்வாதமாய் பச்சையாகவே இருப்பான். கர்த்தரை நாம் உஷ்ணம் வரும், ஆனா கால்வாய் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறதுனால
உஷ்ணம் என்ன செய்யாது? ஏறா. என்ன செய்யாது? என்ன செய்யாது? கர்த்தருடைய வார்த்தை சரீரத்திற்கெல்லாம் ஆரோக்கியமா. சரீரத்திற்கெல்லாம் நான் திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்பது பொருளாதாரத்திற்கு மட்டுமல்ல, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்துக்கும் உரிய ஒரு வார்த்தை. உஷ்ணம் வருகிறது அவனுக்கு ஏறாதாம். ஏனென்றால் அவனுடைய வேர்கள் எங்க இருக்குமா? தண்ணீருக்குள்ள இருக்குமா. கடைசி லைன்ல சொல்றார், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாம மிஸ்ஸே ஆகாம கனி கொடுக்கிற, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான். எப்படி? வருத்தமின்றி. எப்படி? வருத்தமின்றி, வருத்தப்பட்டல. அதனால்தான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்தவன் வாழ்க்கை ரெஸ்ட் லைஃப். அவரை நம்பிட்டா ஃப்ரீயா இருக்கலாம். அவரை நம்பாம கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவரை நம்பி கெட்டு போனவங்க சரித்திரத்துல இல்லவே இல்லை, இனி பிறக்க போறதும் இல்லை. அவரை நம்பினவங்க கெட்டு போகிறதே இல்லை. இந்த உலகத்திலே வளர்ச்சி வந்தாலும் கர்த்தரை நம்புகிறவர்கள் வருத்தமின்றி கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். ஏனென்றால் சிலுவையிலே சாபம் முறிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் ஏவாளை பார்த்து கர்த்தர் சொன்னார், வாசிக்க நேரங்களே, நீ இதை செய்தபடியினாலே வருத்தத்தோடு பலனை புசிப்பார். இப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், அவங்க நம்பாம கெட்டு போனாங்க. எப்படி போனாங்க? தோட்டத்தை எப்படி போனாங்க? நம்பாம கெட்டு போனாங்க. இப்ப கர்த்தர் சொல்றார், நம்பி உள்ள வந்து, நம்பி அவங்க அவங்களுடைய மூளையை நம்பினதுனால, அவங்களுடைய அறிவை நம்பினதுனால வெளியில என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. அதனால கர்த்தர் சொன்னார், வருத்தத்தோட நீ பலனை புசிப்பார். இப்ப சொல்றார், நீ வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பார். ஒரு முடிவெடுங்க, என் நம்பிக்கையே நீங்க நம்பா. 100% நான் உங்களை என்ன செய்றேன்? நம்புறேன். அப்படி ஒரு நீங்க முடிவெடுத்து போனீங்கன்னா அடுத்த முறை நீங்கள் கர்த்தரை பார்க்க வரும் பொழுது தூக்கமான முகத்தோடு அல்ல, சோர்வான முகத்தோடு அல்ல, சந்தோஷமான முகத்தோடு நிச்சயமாய் திரும்பி வருவீர்கள். உங்கள் வேலையெல்லாம் கர்த்தரை நம்புவது மட்டும்தான். பயப்படாதீர்கள், அவர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். உங்கள் வாழ்க்கை செழிப்பாகத்தான் இருக்கும். இதைத்தான் தாவீது சற்று விளக்கமாய் சொல்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் இக்காரியத்தை வாய்க்க போனார். நீங்க மட்டும் உங்க வாழ்க்கையின் பெருமை, உங்கள் அகங்காரம், உங்களுடைய அதிபுத்திசாலித்தனம் இவைகளெல்லாம் விட்டு அப்பா நீங்க போற பாதையில நான் போவேன்பா, நீங்க காட்டுற பாதையில நான் ஓடுவேன்னு சொல்லி அவருடைய கையை இறுக்கி பிடிச்சிட்டு போனீங்கன்னா உங்க பாதை ராஜபாதையாக இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய பாதை ராஜபாதை, நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் அதைத்தான் தாவீது சொல்கிறார், கர்த்தரின் வெளிச்சம், அவருடைய நம்பிக்கை, அவருடைய கோட்டை. சங்கீதம் 5:11 சொல்கிறது, உம்மை நம்புகிறவர்கள் எல்லாரும் என்னாலும் சந்தோஷித்து கெம்பியிருப்பார்கள். டெய்லி சந்தோஷம். யாரை நம்பினா? கர்த்தரை நம்பினா. அதைத்தான் சங்கீதம் 30 வாசிக்க நேரல, சங்கீதம் 31:19 சொல்கிறது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், நீங்கள் எதை நம்ப இருக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்கள். உங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர் மீது வையுங்கள். உங்கள் நம்பிக்கையை உங்கள் மீது வைக்காதீர்கள். உங்கள் நல்ல குணத்தோடு வைக்காதீங்க. ஒரு நாள் நல்லா இருப்பீங்க, இன்னைக்கு நல்ல குணத்தோட இருப்பீங்க, நாளைக்கு அந்த நல்ல குணம் உங்கள்கிட்ட என்ன செய்யாது? இருக்காது. அதனால உங்க நம்பிக்கை உங்க குணத்தோடு வைக்காதீங்க. உங்கள் நம்பிக்கையை உங்கள் திறமையில் வைக்காதீர்கள். உங்கள் நம்பிக்கையை உங்களுடைய வலிமை மேலும் என்ன செய்யாதீங்க? வைக்காதீங்க. ஒன்னே ஒன்று நான் பார்த்தேன் என் வாழ்க்கையில, எனக்கு அன்பான தேவஜனமே, ஒன்றை நான் என் வாழ்க்கையில கற்றுக்கொண்டிருக்கிறேன். தன்னுடைய திறமையையும் தன்னுடைய வலிமையும் நம்புகிறவன் இந்த தேசத்தில் சாட்சியாக இருக்கவே முடியாது, சுடருடைய பிரகாசிக்கவே முடியாது. தன்னை நம்புகிறவன், தன்னை அழைத்த படைத்த
உங்களை படைத்த கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது இந்த தேசத்தை நீங்கள் அசைப்பீர்கள். நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சுயநீதியின் மேல நம்பிக்கை வைக்காதீர்கள். உங்க திறமை, உங்க பேச்சு, உங்க புத்திசாலித்தனம், உங்க குரல் வளம், உங்கள் அழகு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு சோறு போடாது, உங்களை வாழ வைக்காது, உங்களை செழிப்புள்ளவர்களாக மாற்றாத இறக்கமான தேவஜனமே, எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்பிக்கையோடு நீங்கள் விசுவாசத்தோடு கடைசி வரைக்கும் அவரை இறுதி நீங்கள் பிடித்திருப்பீர்கள் என்றால் கடைசி வரைக்கும் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக வாழ்வதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இதைத்தான் வேதம் அழகாக சொல்கிறது. உங்கள் நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது? பணத்தின் மீது இருக்கிறதா? மனுஷன் மீது இருக்கிறதா? ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கிறதா? ராஜாவின் மீது இருக்கிறதா? சங்கீதம் 118:8-9 சொல்கிறது, மனுஷனை கர்த்தரை மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தரின் பேரில் பற்றுதலாக இருப்பதை பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். ராஜா பிரபுனா யாரு? பிரபுனா யாரு? ராஜா. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். யாரை நம்ப போறீங்க? யாரை நம்ப போறீங்க? மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். உங்களுடைய சம்பாத்தியத்தை நம்பாதீங்க. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, சம்பாத்தியம் பண்ணுகிற பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். நம்பிக்கை முழுசா அங்கதான் இருக்கணும். நம்பிக்கை முழுசும் உறுதியா, ஸ்ட்ராங்கா, அழைப்பின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவர், தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவராக இருக்கிறார். ஒருவனை உயர்த்தவும் அவரால் முடியும், தாழ்த்தவும் அவரால் முடியும். ஸ்ட்ராங்கா நம்புங்க. ஸ்ட்ராங்கா என்ன செய்யுங்க? நம்புங்க. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விடுவான். நீதிமொழிகள் 11:28 நிறைய வசனம் எடுத்து வந்திருக்கேன், டைட்டில் குறிச்சு வச்சுக்கோங்க. தன் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் மூடன். சங்கீதம் 62:10 சொல்கிறது, பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள். ஏனென்றால் வேதத்தில் கதாபாத்திரங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன், யோபு, இவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிக செழிப்பாய் வாழ்ந்தவர்கள். நீங்க பாக்குறீங்க, இந்த வேதம் கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பான் என்று சொன்னேனே, இந்த வேதத்தின் கதாபாத்திரங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன், யோபு, இவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மிக செழிப்பாக வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் தேவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், தேவனை சார்ந்திருந்தார்கள். அதைத்தான் இறைமையா சொல்கிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்கிறது? எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாசித்து உங்களுடைய நம்பிக்கை அவர் மேலே உறுதியாக வைங்கள். விசுவாசிகளின் தகப்பன் யார்? யார்? சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம். நம் வாழ்க்கையில் நம்ப வேண்டியதும் இருக்கிறது, விசுவாசிக்க வேண்டியதும் இருக்கிறது. வேகமாய் ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மாத்திரம் நான் நிறுத்த விரும்புகிறேன். நிறைய கதாபாத்திரங்கள், 3 கதாபாத்திரங்களை நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். இவரை கட்டாயம் நாம் சொல்லி ஆகணும். ரோமர்கள் நிருபம் 4:18 வேகமாய் வாசிங்கள். ரோமர் 4:18 வாசிங்கள் வேகமாக. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று. சரி, தான் அநேக வீட்டுல போய் நீங்க எதிர்ந்து வாசிக்கணும். 17 25 வரைக்கும் வாசிங்க. சரியா? வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகிறதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், underline the word, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்பிக்கை இருந்தா தான் விசுவாசம் வரும். நாளைக்கு நான் நல்லா இருப்பேன், ஆண்டவரை நல்லா வைப்பாரு, உயர்ந்த அடைக்கலத்தை நான் வைக்கப்படுவதில்லை, கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள், நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி நீங்க நம்பிக்கையோட விசுவாசிக்க வேண்டும். இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் நம்பிக்கைக்கு
இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை ஆபிரகாமுடைய நம்பிக்கையாக இருந்தது. அவருடைய மனைவி பார்த்து சிரிக்கிறார். வீட்டில் போய் படிங்க. ஆதியாகமம் 18, 11, 12. மனைவியுடைய வார்த்தை கூட அவன் கேட்கல. உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் பார்க்குறீங்க. சூழ்நிலையெல்லாம் என்னன்னா, சூழ்நிலையை நம்புகிறதுக்கு நீங்க அழைக்க, கர்த்தரை நம்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தரை நம்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையை வைத்தான் ஆபிரகாம். ஆதலாலே ஜாதிகளுக்கு தகப்பனானான். முழு தேசத்திற்கும் ஒரே தகப்பன் இருக்கிறார், ஆபிரகாம். புறஜாதி, இஸ்மவேல், ஆபிரகாம் சந்ததி, இப்படி எல்லாருக்கும் தகப்பனாக அவன் இருந்தான். 21வது வசனம் வேகமாய் வாசியுங்கள். 21, 4:21. ரோமர் 4:21. தேவன் நிறைவேற்ற முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய், எப்படி முழு நிச்சயமாய் விசுவாசத்துல வல்லவனாகிறதுக்கு ஆசைப்படுறீங்களா? என்ன செய்யணும்? முழு நிச்சயமாக என்ன செய்யணும்? நம்பணும். சூழ்நிலையை பார்க்கிறதுக்கு நீங்கள் அழைக்கப்படவில்லை. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதங்களும் வல்லமைகளும் அவர் மேல் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை என்ற விசுவாசத்துக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது. எனக்கென்பான தேவச்சனமே, உங்கள் எதிரிகளின் சட்டம் அல்ல, தேவனின் திட்டம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய 1000 வருஷம், தேவனுக்கு ஒரு நாள். நீங்க வைக்கிறீங்க. ஒரு வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 1000 வருஷம். அதனாலதான் வசனம் எழுதி வச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய 1000 வருஷம், தேவனுக்கு ஒரு நாள் என்று சொன்ன கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மேலே நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். நீங்கள் தண்ணீர் அண்டியில் நாட்டப்பட்ட மரமாயிருப்பீர்கள். நம்பிக்கை மட்டும்தான் பயத்தை விட வலிமையானது. எதை விட வலிமையானது? பயத்தை விட. நம்பிக்கை கொள்ளுங்கள், தேவனிடம் வெற்றி பெறுங்கள். சவாலான நேரங்களிலே நம்பிக்கை மிக 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 முக்கியமானது. நம்பிக்கை உங்களை சார்ந்ததல்ல, முற்றிலும் தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். சொல்லுங்கள் தேவனை பார்த்து, அப்பா, உங்களுடைய சிலுவையின் நிலையை தாண்டி எந்த ஒரு தீங்கும் என்னை அணுக முடியாது, எந்த தீமையும் என்னை தொட முடியாது. எனக்காக சிந்தின ரத்தம் என்னை பாதுகாக்கும், என்னை வாழ வைக்கும் என்று விசுவாசித்து ஒரு துளி கூட சந்தேகப்படாமல் இதை நான் 100க்கு 100 நம்புகிறேன் என்று இயேசுவை பார்த்து சொல்லுங்கள். உங்கள் நம்பிக்கைக்கு உயிர் கொடுத்து உங்களை நித்தமும் நடத்தி மகாவரட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். இது ஆவிக்கு மாத்திரமல்ல, ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் உரியதாக இருக்கிறது. ஆபிரகாம் நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கை உடையவனாக இருந்தார். அவன் நம்பி விசுவாசத்தில் வல்லவனானான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அச்சாரமே நம்பிக்கையும் விசுவாசம். இதுல நீங்க தளர்ந்தீங்க, ஜெயிக்க என்ன செய்யாது? முடியாது. அதைத்தான் இறைவன் சொல்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுவித்தும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி, அண்டர்லைன் தி வேர்ட், போடணும், வருத்தமின்றி, வருத்தமின்றி. சாபத்தின் வாழ்க்கை அல்ல, சாபத்தின் வாழ்க்கை அல்ல. நீங்கள் பிந்தினாதான் முந்தினாதமுடைய பிள்ளை அல்ல, பிந்தினாதமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய வேலைக்கும் அவருடைய சாரத்திற்கும் உடன் பங்காளிகள். காட்டு ஒளிமரத்திலிருந்து வெட்டப்பட்டு நல்ல ஒளிமரமாகிய அவரிடத்தில் உங்களை அவர் இணைத்திருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை அவர் மீது 100க்கு 100 இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் அவராலே வாழ்ந்திருப்பீர்கள், அவராலே நீங்கள் செலுத்திருப்பீர்கள். நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே அவருக்கு சாட்சியாக, உப்பாக, வெளிச்சமாக நீங்கள் என்ன செய்வீர்கள்? திகழ்வீர்கள். இதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள்
நம்பிக்கை 100% கர்த்தரை சார்ந்தே இருப்பதாக. ஆமென். கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கிற தேவன். ஹalleluya. நாம் நம்புகிறது அவராய் வரும். நீங்கள் நம்புகிற